மறைந்த முன்னாள் ஜெயலலிதாவை இந்து தலைவர் என்று கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எதிர்க்கும் அதிமுகனர். சரிங்களா, என்ன சர்ச்சைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சரிங்களா, உங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சரிங்களா, ஏன்னாங்க மறைந்த முன்னாள் அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து இந்து தலைவர் என்று சொல்லிய அண்ணாமலை, அதில் தாங்க அதிமுக காரங்க ஒரு சர்ச்சை மேலே ஒரு புதிய விஷயங்கள் வந்து எப்படின்னா கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்து தலைவர் என பாஜகவின் மாநில தலைவர் கே அண்ணாமலை வந்து குறிப்பிட்டதற்காக அதிமுக தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சர்ச்சை பின்னணிங்க என்னன்னு சொல்லிட்டு பலான விஷயங்கள் எல்லாம் வந்து வந்திருக்கு. பாஜகவின் மாநில தலைவரான கே அண்ணாமலை ரீசெண்டாங்க பிடிஐ செய்தி முகாமுக்கு பேட்டி ஒன்றை அளித்து உள்ளனர். அதில் மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா விட்டு சென்ற இடத்தை பாஜகவும் நிரப்பும் என்று ஜெயலலிதா ஒரு மேம்பட்ட இந்து தலைவர் என்று குறிப்பிட்டு வந்து உள்ளனர். பிடிஐ சரிங்களா செய்தி முகாமில் ஆசிரியர்களுடன் பேசிய கே அண்ணாமலை தமிழ்நாட்டில் சரிங்களா பாஜக எந்த ஒரு கட்சியின் ஒதுக்குலமாகவே அடிபணிந்தே இருக்காது என்றவர் தொடர்ந்துங்க பேசும்போது ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்து சித்தங்கத்தில் இருந்து அதிமுகவுக்கு விலகி செல்வதில் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்பும் வாய்ப்பு தங்கள் கட்சிக்கு வந்து இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை தமிழ்நாட்டில் அவர்தான் எல்லாவரையும் விட மிகப்பெரிய இந்து தலைவர் மற்றும் 2014 ஆண்டுக்கு முன்னாங்க பாஜக என்ற கட்சியும் வந்து ஜெயலலிதா என்ற தலைவருக்கும் இருக்கும்போது தன்னுடைய இந்து அடையாளத்தை வெளிப்படையாக முன்வைத்து ஜெயலலிதா தான் தமிழக இந்து வாக்காளர்களின் இயல்பான தேர்வாக வந்து இருந்திருப்பார் என்று கூறியிருக்கிறார். பாஜக தலைவர்களை தவிர்த்துங்க அயோத்தியில் ராமர் கோவிலை ஆதரித்து முதல் அரசியல்வாதி அவர் என குறிப்பிட்டு அண்ணாமலை தமிழ்நாட்டிலுங்க 2002 ஆண்டு டு 3 ஆண்டில் கட்டாய மத மாற்றத்தை தடை சட்டத்தை செய்து வந்ததை சுற்றி காட்டியுள்ளனர். ஜெயலலிதா மத மாற்றத்தை தடை சட்டத்தை கொண்டு வந்தனர். கோவில்களுக்குங்க நிறைய தானம் வந்து செய்தார். திருவரங்கம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். கோவில்களுக்கு வந்து யானைகளை வந்து பரிசீலித்து உள்ளனர். தனி நபராக அவருடைய செயல்பாடை பார்த்தால் அவர் ஒரு மேம்பட்ட இந்து தலைவர் என்பது புரியும் என்றனர். ஆனாலுங்க ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக இந்துவ லட்சியங்களில் வந்து இருந்து விலகி பாப்புலர் ஃப்ரண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து அரசியல் பிரிவாக கருதப்படும் எஸ்டிபியுடன் கூட்டணி வைத்தது என்று குறிப்பிட்டு வந்து உள்ளனர். அண்ணாமலையிலுங்க இந்த கருத்துக்கு எதிர்பாரத்தை போலவே அதிமுகவிலிருந்து கடுமையான எதிர்வினைகள் வந்து வெளியிட்டு உள்ளனர். இதை கொடுத்துங்க பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புனித ரமலான் மதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கும் திட்டம் 2001 ஆண்டில் அவரால் தொடங்கப்பட்டுள்ளது. புதிதாக வக்ஃபு நிறுவன மேம்பாட்டு நிதி உருவாக்கப்பட்டு 3 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரியத்துக்கு வழங்கப்படும் ஆண்டு நிறுவன மானியம் 1 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றனர். அனைத்து மதங்களை சேர்ந்தங்க மக்களை பாதுகாப்பில் இருந்தும் அவர்களின் வந்து நம்பிக்கையை மதித்து போடுவதிலிருந்தும் எந்தவித சமாரத்துக்கும் இடமின்றி உறுதியாக என்கிறார் ஜெயலலிதா என்கிறார். அண்ணாமலைங்க தனது சொந்த சரிங்களா அரசியல் லாபத்துக்கும் தமிழக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என நோக்கிலும் ஜெயலலிதா இந்து மதத்தை மட்டும் சார்ந்தவர் என்று அவரது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் பேட்டி கொடுப்பது ஒரு கடும் கண்டனத்துக்குரியது என்று குறிப்பிட்டு உள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் ஜெயலலிதாவுங்க நீண்ட கால தோழியான சசிகலாவும் இது குறித்து ஒரு அறிக்கை வந்து ஒன்றை வெளியிட்டு உள்ளனர். அந்த அறிக்கையில்ங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சசிகலாவுங்க ஜெயலலிதா அம்மாவுக்குங்க தெய்வ நம்பிக்கை இருந்தது அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தேன். ஆனாலுங்க என்றைக்கும் அவரிடம் ஒரு மத நம்பிக்கை வந்து கிடையாது. அனைவரையும் மதிக்க ஒப்பற்ற தலைவராக வாழ்நாள் முழுவதும் இருந்தவர் அவர். இம்மாதிரிங்க ஒரு தலைவரை வந்து எந்த விதமான குறுகிய வட்டாரத்திற்குள் வந்து யாரையும் வந்து அடைத்துவிட முடியாது என்று கூறியிருக்காப்புல. ஜெயலலிதாவுங்க இந்து தலைவர் என பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுவது அவருடைய அறியாமையும் ஜெயலலிதாவை பற்றி அவருடைய தவறான புரிதலையும் தான் காட்டுகிறது என்று சசிகலா அம்மா வந்து கூறியிருக்காங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அதிமுக தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்த காலகட்டத்தில் இந்துவ நடவடிக்கை என்று எதிர்க்கட்சியால் விமர்சிக்கத்தக்க சில நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டனர். 1992 ஆண்டிலுங்க நவம்பரில் தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலில் கூட்டத்தில் பேசிய ஜெயலலிதா அவங்க
கரசேவை நடைபெறுவதற்காக பொருத்தமான சூழ்நிலை உருவாக்க தேவையான முடிவை வந்து இந்த தேசிய ஒருமைப்பாட்டு குழு எடுக்க வேண்டியுள்ளது. கரசேவையங்க அனுமதிப்படி நீதிமன்றங்களை வந்து அணுக தேவையில்லை, எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு வந்து உள்ளனர். இதற்கு பிறகு தாங்க கரசேவை நடந்தபோது அதற்கு அதிமுகவிலே அனுப்பியதாகவும் எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டியுள்ளனர். 2001ஆம் ஆண்டில் இருந்துங்க 6ஆம் ஆண்டு வரை ஆண்டுகளில் அவரது இரண்டாவது ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் அவரை வந்து இந்து சம சார்புள்ளவாக சுட்டி காட்டினார். 2002ஆம் ஆண்டுங்க அக்டோபர் மாத இறுதியில் வந்து கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்தனர். இதுங்க சிறுபான்மையில் இருந்து எதிரான நடவடிக்கைக்காக பார்க்கப்பட்டு கடுமையாக வந்து விமர்சிக்க வந்து பட்டு உள்ளது. 2003ஆம் ஆண்டுங்க மே மாதம் மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் டிஜிஐக்கள் ஆகியோருங்க சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பி உள்ளனர். அந்த சுற்றறிக்கையில் வந்து கோவில்களை வந்து சுற்றிலும் ஆடுகள் மாடுகள் வேறங்க கோழிகள் ஆகியவற்றை பலியிடக்கூடாது என்று தமிழ்நாடு விலங்கு வதை தடுப்பு சட்டம் 1950 மற்றும் திருத்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. இருப்பிலுங்க இந்த செயல்களை வந்து தொடர்ந்து கொண்டுள்ள என்று கூறப்பட்டுள்ளது. இனிமேலுங்க கோயில்களில் வந்து தெய்வத்துக்கு பலியிடுதல் என்ற பெயரில் ஆடுகள் மாடுகள் மற்றும் பறவைகளை வந்து படுகொலை செய்யக்கூடாது, அது போன்ற செயல்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. இதை இங்கே செய்வோர் மீது சட்டப்படி நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இதன் காரணமாக தமிழக கோவில்களில் வந்து பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனுக்கான மிருகங்களை வந்து பலியிட முடியாத நிலை ஏற்பட்டது. இதற்கு அரசியல் கட்சிகளிலிருந்து மட்டுமல்ல பொதுமக்களிலிருந்து எதிர்ப்பு வந்து எழுந்துள்ளது. இந்த நிலையில தாங்க 2004ஆம் ஆண்டு சரிங்களா நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்தித்துள்ளது. இதையடுத்து கட்டாய மத மாற்றத்தை தடை சட்டமும் ஆடு மற்றும் கோழி ஆகியவற்றை கோவில்களில் பலியிட இருந்த தடையும் வந்து நீக்கப்படுவதாக ஜெயலலிதா அறிவித்துள்ளது. இந்த பின்னணி தாங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஒரு இந்து தலைவராக சுட்டி காட்டியிருக்காப்புல அண்ணாமலை அவர். ஆனாலுங்க பாஜகவின் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தாக இது போல ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பதே வழக்கமாக வந்து வைத்திருக்கிறார்கள். இது வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது என்கிற அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான வைகை செல்வம் சரிங்களா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயலலிதா கடவுள் நம்பிக்கை கொண்டவர், இறை வழிபாடு செய்தவர். அவர் தன் நம்பிக்கையை ஒழித்து வைக்கவில்லை. ஆனால் அவர் வந்து இந்து மத வெறியாக செயல்பட்டவர் அல்ல. பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் இந்து மதம்தான் பெரியது என சொல்லிதே இல்லை சரிங்களா. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவங்களுக்குங்க ஜெயலலிதா அம்மாவுக்குங்க கடவுள் நம்பிக்கை வந்து இருக்குது. ஆனாங்க இந்து தான் அதிகமாக வந்து இதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயங்கள் வந்து சொல்லவே இல்லை. ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கஞ்சி வழங்க அரிசி தர ஆணையிட்டனர். அதுபோலங்க கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் செல்ல அரசு நிதி உதவி செய்யும் என அறிவித்து வந்து உள்ளனர். இப்படிங்க எல்லா மதங்களுக்கும் சமமாக கருதி மத சார்பாகவே செயல்பட்டவர். அவரை இந்து தலைவர் என்று சொல்வது கண்டிக்கத்தக்க உள்ளது என்கிறார் வைகை செல்வம். அண்ணாமலை சுட்டிக்காட்டுவது போலவே அகோதியில் ராமர் கோவிலை கட்ட ஆதரவு வந்து தந்துள்ளது. கட்டாய சரிங்களா மத மாற்றத்தை தடை சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. கோவில்களிலுங்க ஆடு கோழி போன்றவற்றில் பலியிட தடை சட்டத்தை கொண்டு வந்தது. ஆகியவை ஜெயலலிதா இந்து தலைவர்வாதியாக காட்டவில்லையா? நிச்சயமாக இல்லை. ஒரு மதத்தை சேர்ந்தவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு கோவிலை வந்து கட்டலாம் என்றனர். பாபர் மசூதியில் இடித்துதான் அதை கட்ட வேண்டும் என்று சொல்லவே இல்லை. மத மாற்றத்தை தடை செய்ய கொண்டு வந்த என்றாலும் அதை வந்து திரும்ப பெற்றதும் அவர்தான் என்பதும் மனதில் கொள்ள வேண்டும். ஆடு கோழி பலியிடுவதற்கான தடை சட்டமும் அது போலதாங்க திரும்ப பெறப்பட்டது. இதையடுத்து தாங்க கொண்டு அவரை வந்து இந்துவாதியாக வந்து காட்ட முடியாது என்கிறார் வைகை செல்வம். வள்ளுவருக்கான காவி உடை அணிவித்து அவரை வந்து இந்து மதத்தை சேர்ந்தவராக காட்ட ஆளுநர் முயலிலும் அதோ நாளிலுங்க அண்ணாமலையும் சரிங்களா இப்படி பேசுகிறார். தங்களை சுற்றி ஒரு பரபரப்பை இருந்து கொண்டே வந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இதை வந்து செய்யிருக்கிறார் என்றனர் அவர். இதைங்கே கருதிகையே எதிரொலிக்கிறார் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்று நூலான த லோன் எம்ப்ரஸ் சரிங்களா நூலை எழுதிய மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தரானவும் வசந்தி சரிங்களா. ஜெயலலிதா பொறுத்தவரை அவரை வந்து நம்பிக்கையாளர்கள் என்று குறிப்பிடலாம் தவிர இந்து மத அடிப்படைவாதிகள் சுருக்க முடியாது என்றனர் அவர். ஜெயலலிதா கடவுள் நம்பிக்கை வந்து உடையவர். அவர் அயோத்தியில் கோவிலை வந்து ஆதரித்து அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து பள்ளிவாசல்களுக்கு செல்வார்.
கிறிஸ்துவ தேவங்களுக்கு செல்வார். மத அடிப்படைவாதிகளுக்கும் மத நம்பிக்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஜெயலலிதா அம்மாங்க ஒரு மத நம்பிக்கையாளர்கள். அதிமுகவுக்கும் கூட மத நம்பிக்கை உள்ளவர்கள் கட்சி என்று சொல்லலாம் தவிர அடிப்படைவாதிகள் கொண்டவர்கள் கட்சி என சொல்ல முடியாது. பாஜக இருந்து அடிப்படைவாதிகள் முன்வைக்கிறது. ஆகவேங்க அதிமுகவில் உள்ள இந்து நம்பிக்கையாளர்கள் மத அடிப்படைவாதிகள் மாறிவிடுவார்கள் என சொல்லி முடியாது என்கிறார் வசந்தி. ஜெயலலிதா பொறுத்தவரை இரு பக்கங்களுக்கும் இருந்தவர் என்றனர் மூத்த பத்திரிகையாளர் ஏஎஸ் பன்னீர்செல்வம். தமிழ்நாட்டிலிருந்துங்க அயோத்தியில் நடந்த கரசேவைக்கு ஆட்கள் அனுப்பப்பட்டதில் ஜெயலலிதாவுக்கு பங்கு இருந்தது. ஆனாலுங்க பாபர் மசூதியில் இடிக்கப்பட்டவுடன் அது ஒரு தவறு என்ற நிலைப்பாட்டை எடுத்தனர் ஜெயலலிதா. அதுபோலங்க பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது ஒரு இயல்பான விஷயமாக்கி வரும் ஜெயலலிதா. 90களிலுங்க பிற்பகுதியில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தவர் ஜெயலலிதா. ஆகவேங்க இந்த விவாகரத்தில் ஜெயலலிதாவை ஒன்றே பரிமாணத்தில் பார்க்க முடியாது. கட்டாய மத மாற்றத்தில் தடை சட்டம், கோவில்களிலிருந்து ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வருவது ஆகியவைங்க இந்து சிந்தனை தான். ஆனால் அது தேர்தல் ரீதியாக பலனடையவில்லை என்றால் அவற்றை கைவிடவும் அவர் தயாராக இருந்தனர் என்கிறார் பன்னீர்செல்வம் என்பவர். திராவிட இயக்க கட்சிகளில் இது போன்ற போக்கை துவங்கி வைப்பது ஜெயலலிதா அல்ல, எம்ஜிஆர் தான் என்றனர் பன்னீர்செல்வம். சிவாஜி கணேசன் திருப்திக்கு சென்று வந்தனர் என்பதற்காக அவருங்க திராவிட இயக்கத்தை விட்டு விலக நேர்ந்தது. ஆனாலுங்க 1970 முதலமைச்சர் ஆனவுடன் கொல்லூர் மூகாமையில் கோயிலுக்கு சென்று வந்தனர் எம்ஜிஆர். ஆனால் அவருடைய இந்த நடவடிக்கை நாம் தற்போது பார்க்கும் இந்துத்துடன் ஒப்பு வைக்க பார்க்க முடியாது. இருந்தாலும் மத நம்பிக்கையை வெளிப்படையாக காட்டுவது அவரது காலத்திலிருந்துங்க துவங்கி விட்டது என்கிறார் அவர். தற்போதுங்க அண்ணாமலை அதிமுக குறிவைப்பது அவர்களோடு கூட்டணி இல்லை என்பதான் என்கிறார் பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சட்டப்பிரிவு 370வை நீக்குவதை ஆதரித்தது, சிஎன்ஏ வைத்து ஆதரித்தது. இதை விடங்க வேறு என்ன செய்ய வேண்டும்? எடப்பாடிக்கே சரிங்களா, பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் எப்போது நெற்றியிலும் விபூதி குங்குமத்துடன் தான் இருந்தார்கள். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்றாலும் இது போன்ற கருத்துக்களை சொல்கிறார்கள் அண்ணாமலை என்கிறார் பன்னீர்செல்வம். ஜெயலலிதா இந்து மதத்தின் மிகப்பெரிய ஒரு பற்று கொண்டவர் என்பது அண்ணாமலைக்கு சொல்லியிருக்கிறாப்புல. அதில் தவறுதலும் இல்லை என்கிறார் பாஜகவின் மாநில துணைத் தலைவரான நாராயண திருப்பதி என்பவர். இந்துவம் சரிங்களா, என்னென்னா இந்துவம் என்பது வாழும் முறை என உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தாங்க ஜெயலலிதா இந்துவாதிகள் என சொல்லியிருக்கலாம். ராமர் கோவிலை இங்கே கட்டாமல் பாகிஸ்தானில் கட்ட முடியும் என்று கேட்டவர். கரசேவைக்காக பல லட்சம் கையெழுத்துக்களை பெற்று அனுப்பியவர் என்றனர். ஜெயலலிதாவங்க பிற மதங்களுக்கு எதிரானவர்கள் என சொல்லவில்லை. இந்து மதத்தின் மிக சரிங்களா ஒரு பெரிய பற்று வைத்தவர்கள் என்று அர்த்தத்தில் தான் இதை சொல்கிறார்கள். அவர் உயிரோடு இருந்தால் அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கும் கோவிலுக்கு சென்றிருப்பார். ஆகவே அண்ணாமலை சொன்னது 100க்கு 100 சரியான கருத்து என்கிறார் அவர். ஜெயலலிதாவனுங்க மறைவுக்கு பிறகு நெருங்கி வந்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலை சேர்ந்தாலே எதிர்கொண்டனர். ஆனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இரு கட்சிகளுக்கும் பிரிந்து விட்டனர். சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் அதிமுக தலைவர்கள் குறித்து பாஜக தலைவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். 2023 ஆண்டில் தாங்க ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை பல முன்னாள் முதலமைச்சர்கள் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறை சென்றனர் என்றும் 1991 ஆண்டிலிருந்து 96 காலகட்ட சூழலில் மிக மோசமான காலகட்டமாக இருந்தது என்று கூறியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு வந்துள்ளது. இதன் பிறகு தாங்க இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இறுதியில் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அதிமுக தலைவருக்கு முன்னாள் தலைவரான எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசியுள்ளனர். இப்போதுங்க ஜெயலலிதா ஒரு இந்துவ தலைவராக என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளனர். அவ்வளோதாங்க சரிங்க. நான் முடிஞ்ச அளவுங்க நியூஸ் எல்லாம் நான் வேகமாக போயிட்டேன். கம்பல்சரி இதை பற்றி உங்களுக்கு கருத்து கமாலில் பின் பண்ணிட்டு போவோம். நம்ம அரசுரை சந்திக்கலாம். தேங்க்யூ பாருங்க வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.